அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா, ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறயா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற, போது நிப்பாட்டு. டேய், நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா, நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா. எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால் சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரே வேணானா? சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ஏய், அத்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. ஓ கடவுளே. டேய், உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாகோ மார்க்கெட்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல, இதை வித்துடலாம். அட பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீ? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்ள, என்ன பண்றது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய், என்னத்த ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யார் அந்த ராத்திரில வர்றது? வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள, இதை கழட்டு மாப்ள. டேய், கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா, என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால் சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலையை பாரு. மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற எழுப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா, என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா, 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம். டேய், ஏண்டா வீடை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற மாதிரி சந்தோஷமா இருக்க? காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்ன முதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை, எந்த பிரச்சனையும் சொல்ல. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லு, ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடன்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு.
மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறுனா தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. இன்னும் 2 வீடு வேண்டாம் எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. ஆமா, தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை போறேன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு கூட இல்லாம கஷ்டப்பட்டு குடி. ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு. இந்தாங்கப்பா. இறைவா. என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு? இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியிற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தண்ணியை நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்கிறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி ஆ, கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும். சரி சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்க ஐயா. தைரியமா நடத்துங்க. ஆ, நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி 3 ஊரு மேளதாளங்கள், 9 தீப்பந்தங்கள், 81 வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம் பாய். சொல்லுங்க பாய். ரொம்ப பக்குவமாயிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். 10 பேர் திருவிழாக்கு வரலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா? அங்கிருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு. கும்பத்தை கொண்டு போய் கோயில்ல வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000 நீ மனசுல நினைச்ச மாதிரி செய். சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல எண்ணெய் இருக்கா பாரு. திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பாத்திமா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. காதர், எப்படிப்பா இருக்க? இத்தனை நாளா எங்களெல்லாம் மறந்து காதர். எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே. உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்வரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அதை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போயிருக்கான்ப்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கேயா இருந்த? காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிட வா, அப்புறம் பேசுவோம். பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ.
என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. டேய், 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 டேய். என்னப்பா என்ன இது? பார்த்து குடிக்கலாம்ல. என்னப்பா? ஏன்பா? இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணுமே. எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா. 4-5 நாளா ராத்திரி பகலமா ஒரே வேலை, அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ. ஓஹோ. ஐயா இது ரஹீமோட வீடு தானே? ஆமா, பட்டாசு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிக்கோங்க. தாயே, உள்ள போய் பாருமா. சரிப்பா. இருக்கையா, கும்பத்தை எங்கய்யா வைக்கிறது? இப்போதைக்கு கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க. ரஹீம் இருக்கப்பல அவங்க இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா. கும்பத்தை வச்சு 7 நாள் ஆகுதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்காகத்தான் நான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப ரஹீம் வந்துருவாப்ல. வா ரஹீம். இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்ப கல்லா கனத்து போச்சுப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ என்னையா சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணம் ஆயிடுச்சு. அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. ஐயா, சாமி காரணமாச்சுன்னு வருத்தப்படுறது தப்புங்கய்யா. ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டான்றதான் சரி. அது என்ன வருதாலும் சரி ரஹீம், உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. அதுக்காக வீட்டில் வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன். நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா கேட்டீங்களப்பா. ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க. எங்கிட்டு போனாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கனே. வரத்துக்கு 2 நாள் ஆகுனே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளா இந்த பக்கம் ஆளை காணுமேன்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். சரிண்ணே வாங்க. உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அதே கதைதான். மளிகை சாமான் வாங்க கூட கையில காசு இல்ல. பிரேம் தம்பி கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். நம்ம ஊர் ஜனங்களோட சிலுசிலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம், ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. சரிங்க, உடனே வரேன்ப்பா.